பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை அவர் பலப்படுத்துகிறார். உங்களை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில், எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம். அது எங்களையும் பலப்படுத்துது, நிச்சயமாக கேட்கிற உங்களையும் பலப்படுத்துது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கவனமாக அந்த வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். யாக்கோப்பு 5:15 அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல வியாதியின் போராட்டம், வியாதியோடு கண்ணீரோடு வந்து என் வாழ்க்கையில் இந்த வியாதி வந்துடுச்சே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு போராடுகிற லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த பூமியில உண்டு. இந்த வியாதி வந்த உடனே முதல்ல என்ன வரும்னா பயம் வந்துடும், ஒரு மரண பயம் வந்துடும். இது கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கொண்டு வருகிற எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். அந்த பயம் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. பிசாசு ஈஸியா நம்மளை அப்படியே முட்டக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி நடத்தி கொண்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் வியாதியஸ்தரை குணமாக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்துறாரா? இயேசு எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட மாட்டாரா? என் ரிப்போர்ட் நார்மலா வந்துடாதா? இந்த வியாதி என் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடாதா? இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்க ஏங்குறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய போறார். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிணியாளிகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பிணிகளை, நோய்களை அவர் குணமாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சபைக்கு நிறைய வியாதியஸ்தர்கள் ஜெபிக்க வருவாங்க. நாங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சு அவர்கள் கையில எண்ணெய் கொடுத்து அனுப்புவோம். இந்த வசனத்தின் படியாக அப்படி கொடுக்கும் போது அவரிடத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு மகளே, நான் 100% விசுவாசிக்கிறேன் இந்த வியாதி உனக்கு சுகமாகணும். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்பேன். அவங்க ஆமா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்பொழுது நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா விசுவாசம் இல்லாம ஒரு ஜெபம், அந்த ஜெபம் கிரியை செய்ய முடியாது. அந்த ஜெபம் இயேசுவிடத்திலிருந்து பதிலை கொண்டு வராது. ஆனா விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தை இயேசு மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஜெபிச்சு பார்ப்போம், சுகம் கிடைக்கலாம், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்க சுகம் கிடைக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போவோம், இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை குணமாக்குகிற தெய்வன். சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்துவத்தை பாருங்க. வியாதியை பார்க்கிற நீங்கள் அந்த வியாதியை குணமாக்குவேன்னு சொன்ன இயேசுவை பார்க்க மாட்டீங்க. கவலையை பார்க்கிற நீங்க கவலைப்படாதன்னு சொல்ற இயேசுவை பார்க்க மாட்டீங்க. பயந்து நடுங்கிற நீங்க பயப்படாதன்னு சொல்ற இயேசுவை பார்க்க மாட்டீங்க. என்னைக்கு நம்முடைய கண்கள் நம்முடைய வியாதியோ நம்முடைய போராட்டத்தையோ விட்டு அதையெல்லாம் தாண்டி அற்புதங்களை செய்கிறவரை பார்த்தா இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாக போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன் 100%. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்க வியாதி இருக்கிற இடத்துல நீங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆனா அற்புதத்தை அவர் செய்ய போறார். ஏன்னா அவர் தான் அதை செய்ய முடியும். பிரார்த்திப்போமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று நீ சொன்னீரே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த வியாதி பாடுகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே மனம் இறங்கி ஒரு சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக
யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்வீராக. அநேகரை நீர் தொட்டு சுகமாக்கினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடியேனுக்கு நீர் சுகத்தை கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்தாயிடுச்சு. சந்தோஷமா இருங்க.